வெல்கம் டு ஷாலு புட்டிக். இன்றைக்கி எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே யூஸ்வலாக உங்களுக்கு சாரீஸ் காட்டுவேன், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் விஷயம் பேசுவேன். பட் இன்றைக்கி நான் ஆரம்பிச்சிருக்க இந்த பிஸ்னஸ் பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் மனம் திறந்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். என்னென்னா, இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பேருக்கு, அதாவது வந்து இந்த சேலிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலையும் சரி, ஷார்ட்ஸுக்குலேயும் சரி, எதுக்குள்ளே வந்தாலும் சரி, எல்லா பக்கமும் உங்களுக்கு சாரீ சேலிங் தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒருத்தங்க ஜாஸ்தியாக கொடுக்கலாம், ஒருத்தங்க கம்மியாக கொடுக்கலாம். இங்கே அது வந்து மேட்ரே கிடையாதுங்க. அது அவங்கவுங்களோட விருப்பம், சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, பண்ணாமல் இருப்பாங்க. நம்மளுக்கு 5 லட்சமோ 3 லட்சமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நான் கெப்பாசிட்டியான ஆளே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதே போல் இது வந்து எனக்கு சொந்த வீடும் கிடையாது. அதே போல் யாரையும் நான் பார்த்தும் பண்ணலை, அதையும் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னோட ஆசை, என்னோட கனவு. எனக்கு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். அப்போது நான் வந்து பியூட்டிஷியன் முடித்தேன், டெய்லரிங் முடித்தேன். எனக்கு இது ரெண்டுலேயுமே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை. என்னால் டெய்லரிங் வந்து கண்டினியூ பண்ண முடியல, பேக் பெயின், உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸால் தான் அதிலேருந்து வெளியே வந்துட்டு ஓகே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் போய் ஒருத்தங்கிட்ட போயிருந்தேன், வீடியோலாம் பண்ணேன். ஓகே, அதுக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து நான் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அவங்க ஒன்றும் அப்படியே என்கிட்ட காமிக்கலைங்க. இங்கே போய் நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோமா, இப்படி தாம்மா சேல் பண்ணுறோம், இதுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வச்சுருக்கேன், அப்படிலாம் யாரும் எதுவும் எனக்கு சொல்லித்தரல. சொல்லி தந்தாலும் அது எனக்கு தேவையும் இல்லை. நான் யார்கிட்டையும் போய் எதையும் பார்க்கவும் இல்லை, கற்றுக்கவும் இல்லை. இது என்னோட ஓன் ஐடியா, என்னோட ஆசை, என்னோட கனவு. நான் செய்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு முடிஞ்சதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓப்பனாக பச்சையாக கேவலமாக சொல்லணுன்னா, நான் வட்டிக்கு வாங்கி தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதான் உண்மை. இதில் வந்து நான் ப்ரெஸ்டீஜெல்லாம் பார்த்து இதை மறைச்சி பேசலாம், அந்தளவுக்குலாம் இல்லை. நான் பெரிய புடுக்காடியெல்லாம் கிடையாது. நான் நார்மலான ஒரு பர்சன் தான். என்னன்னா, இன்றைக்கி என்னோடய ஃபாலோவரை நம்பி நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். எனக்குன்னு சில 4 பேர் நல்ல உள்ளங்கள் இருப்பாங்க, எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த பிஸ்னஸில் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த 4 பேர் இருந்தாலே எனக்கு போதும். அந்த 4 பேர் நல்ல மனசுங்களோட நானும் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ என்னோடய ஃபாலோவர் ஆகிய உங்ககிட்டையும், என்னோடய வியூவர்ஸ் ஆகிய எல்லார்கிட்டையும் ஒரு சப்போர்ட் உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். எனக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். ஓப்பனாக சொல்லிட்டேன், நான் இப்படி தான் இருக்கிறேன், இவ்வளோ தான். நான் பெருசாலாம் பட்ஜெட் போட்டெல்லாம் இது ஸ்டார்ட் பண்ணலை, உண்மையை சொல்ல போனால் ஓப்பனாக. ஸோ அதனால் நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, மெகா இதெல்லாம் நடத்துகிற அளவுக்குலாம் கெப்பாசிட்டி கிடையாது. நம்மளோடது நார்மல் தான். என்னோடய ஃபாலோவரும் எனக்கு நார்மல் தான். ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் நான் எப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் போதும். யாருக்கு எது நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேங்க் காட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பை கைஸ்.